ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல ஆகஸ்ட் மாசத்துக்கான தரிசன புக்கிங்கான டேட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டும் அதே மாதிரி அடுத்த மாசத்துக்கான ஒரு 300 ரூபாய் தரிசன புக்கிங்கான கடைசி வாய்ப்பும் இன்னைக்கு டிக்கெட் புக்கிங்ல அப்டேட் ஆகியிருக்கு. கடந்த ஒரு 6 நாட்களா நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்திருக்காது. நான் போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் ஹஸ்பண்ட்க்கு ஒரு சின்ன சர்ஜரி அப்படின்றனால தான் என்னால் வீடியோஸ் ஷேர் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் நம்ம டெய்லியும் அப்டேட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அந்த போஸ்ட்டுக்குமே நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் என்னென்ன டேட்டில் என்னென்ன புக்கிங் இருக்குது, யார் யார் இந்த புக்கிங் பண்ணலாம், அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம எப்போவுமே ஒவ்வொரு மாதமுமே முதல் புக்கிங் ஸ்ரீவாரி சேவாவில் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுப்பாங்க. ஆர்ஜித சேவாவில் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். இந்த மாதம் நமக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான புக்கிங் தான் இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் வர்ற 19ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 21ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மொபைல் நம்பரில் 2 பேத்துக்கு பண்ணிக்கலாம். இந்த சேவா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா நம்ம எல்லாராலையும் விஐபி தரிசனம் பார்க்க முடியாது. அதே மாதிரி பெரும்பாலும் நம்ம ரொம்ப பக்கமாக ஒரு 10 அடி கேப்பில் அவரை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்பு இதில் தான் கிடைக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் டிக்கெட்ஸ் கிடைக்குது. அதனால் ரொம்ப வருஷங்களாக நம்ம ட்ரை பண்ணி தான் இந்த சேவாவில் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கம் நம்ம இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நம்மளோட நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் எப்போ நம்மளை அந்த தரிசனத்துக்கு கூப்பிடுறாரோ அப்போ தான் நம்மளால் போக முடியும் அப்படின்றதும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் என்னைக்காவது ஒரு நாள். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணலாம். ஆன்லைனில் ட்ரை பண்ணும்போது நம்ம எல்லா சேவாவுக்குமே என்ரோல் பண்ணலாம். ஆஃப்லைனில் குறிப்பிட்ட ஒரு சேவாவுக்கு மட்டும் தான் என்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதில் டெய்லியுமே நமக்கு என்ரோல்மெண்ட் இருக்கும். நம்ம தரிசனம் போகிற அன்றைக்கி அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி நமக்கு 21ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு லைவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிப் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. 2 டேஸ் இதுக்கான பேமெண்ட் இருக்கும். இதில் முக்கியமானது சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா 4 சேவாக்கள் இருக்குது. இதில் சுப்ரபாத சேவாவுக்கும் அஷ்டதலபாத சேவாவுக்கும் செலக்ட் ஆகுனீங்கன்னா 12 வயசுக்கு உட்பட்டவங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலாம். தோமால சேவாவுக்கும் அர்ச்சனா சேவாவுக்கும் குழந்தைங்க அலோடு கிடையாது. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆனாலும் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு புக்கிங் நமக்கு எப்போனா 19ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு. இதை நீங்கள் பொறுமையாகவே பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே இல்லை. ஏன்னா இது 2 நாள் ஓப்பனிங்கில் தான் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய புக்கிங் எப்போவுமே நமக்கு சேவாஸோட புக்கிங் இருக்கும். அதாவது கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா. இந்த சேவாவோட புக்கிங் 22ஆம் தேதி அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க காலையில் 10 மணிக்கு. இந்த சேவா எப்படின்னா, நம்ம கொஞ்சம் 300 ரூபா தர்ஷன் கியூலாம் ரொம்ப லாங்காக இருக்குது, நடக்கணும் ரொம்ப தூரம், ஓரளவுக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த சேவாவும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டிக்கெட் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு தடவை தரிசனம் பார்த்தோன்னா திரும்ப இதே டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு அந்த தரிசன டேட்லேருந்து 180 நாள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் அடுத்து புக்கிங் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் டிப்புக்கும் அதே டைம் கேப் தான். ஸோ இதுக்கும் அதே தான். இதில் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாத்துக்குமே ஆதார் நம்பர் வரைக்கும் சேம் இதே கால்குலேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு சர்ஜரியெல்லாம் பண்ணியிருக்கோம், கை குழந்தைங்கள வச்சுருப்பீங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தூரம் நிற்க முடியாது, நடக்க முடியாது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த டிக்கெட் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சேவாவும் பார்த்துக்கலாம், ப்ளஸ் தரிசனமும் பார்த்துக்கலாம். சிங்கிளாக போகிறீங்கன்னா கல்யாணோற்சவம் தவிர மீதி இருக்க சேவா ட்ரை பண்ணி பாருங்கள். கப்பிள்ஸாக 2 பேர் போகிறீங்க, 2 மேலோ 2 ஃபீமேலோ போகிறீங்கன்னா கல்யாணோற்சவம் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்குது. இந்த டிக்கெட்ஸ் பற்றிலாம் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே நாள் மதியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக என்ன டிக்கெட் அப்படின்னா 300 ரூபாயோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட். இந்த சேவா நம்ம பார்க்க முடியாது, அதுக்கு பதிலாக நம்ம தரிசனம் போகலாம். ஸோ இது நம்ம ஒரு தடவை அந்த சேவா புக் பண்ணிவிட்டு தர்ஷன் புக் பண்ணலன்னா
ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம ஒரு டைம் எப்போ வேணாலும் வந்து புக் பண்ணிக்க முடியும். இதுலயும் ஒரு நபருக்கு 500 ரூபாய் தான். சேவா வந்து பார்க்க முடியாது. 300 ரூபாய் டிக்கெட் என்னால் புக் பண்ண முடியாம போச்சுன்னா என்ன பண்றது? இல்ல மாசம் மாசம் நம்ம போற மாதிரி பிளான் இருக்கு, இல்ல ஒரு மாசத்திலே 2 தடவைலாம் போற பிளான் இருக்குன்னா கூட நீங்க இந்த டிக்கெட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது இப்போ நிறைய டிக்கெட் நம்ம பண்ணிக்கலாம், சேவா முன்னாடியே போட்டுக்கலாம். ஆனால் தரிசனம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து வர்ச்சுவல் கியூ வரனால சில டைம் நமக்கு சேம் ஸ்லாட்டு கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸும் வந்து இருக்கு. இந்த டிக்கெட்டோட புக்கிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணி பாருங்க. 22ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அடுத்த புக்கிங் வந்து 23ஆம் தேதி மொத்தமாக 3 புக்கிங்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து காலையில் அங்க பிரதட்சணை டிக்கெட்டோட புக்கிங் இருக்கும். இது முழுக்க முழுக்க ஃப்ரீயான டிக்கெட்டு தான். நம்ம அங்க பிரதட்சணை பண்ணிட்டு காலையிலே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை, நல்லா இருக்கும் தரிசனம். ஆனால் இந்த டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப டஃப், நம்ம ரொம்ப ட்ரை பண்ணால் தான் கிடைக்கும். 2 நிமிஷத்தில் இதோட புக்கிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ காலையில் 10 மணிக்குனா நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். இதோட புக்கிங்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசெண்டான விஷயங்களும் நீங்கள் வேணும்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், தனியாக அதுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு மொபைல் நம்பரில் 2 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். மினிமம் ஒருத்தருக்கு, மேக்ஸிமம் 2 பேருக்கு பண்ணிக்கலாம். அடுத்தது 11 மணிக்கு வந்து விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 10,000 ரூபாய் டொனேஷன் ப்ளஸ் 500 ரூபாய்க்கான விஐபி டிக்கெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட். இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட அம்மா அப்பாலாம் வயசானவங்க, ஸோ அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தரிசனம் பார்த்துட்டு வரணும், தனியாக ஒரு க்யூவில் போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம். இதுவும் ஃப்ரீ தான், நீங்கள் யாருக்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாற தேவையில்லை. ஆனால் இதில் இருக்க முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 MB சைஸ்க்குள்ளே அப்லோட் பண்ணணும். அதுதான் நிறைய பேருக்கு வந்து அப்லோட் டைமில் ப்ராப்ளம் வரும். அதனால் முன்னாடியே நீங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட் பேஜை மட்டும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கூட வந்து உங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகலாம். அவங்களுக்கு 50+ இருக்கணும், சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில். ஃபிசிக்கல் சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது, அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து உங்ககிட்ட இருக்கணும். இது 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி அன்றைக்கி 2 புக்கிங் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் புக் பண்ண டிக்கெட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல, ஸோ 300 டிக்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நீங்கள் புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த எல்லா டிக்கெட்டுக்குமான ரூமோட புக்கிங், திருமலா திருப்பதி 2ஓட ரூம் புக்கிங் வந்து 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் ரூம் புக் பண்ண முடியும், திருமலா திருப்பதி 2 இடத்துலையுமே. அதனால் மினிமமாக 2 பேருக்கு சரி நீங்கள் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா. இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக போயிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கான புக்கிங். இப்போ ஜூன் மாதத்தில் எங்களுக்கு வந்து 300 ரூபா தரிசன டிக்கெட் வேணும், ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணப்போ புக் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ஸ்ரீனிவாச திவ்யா அனுகிரக விசேஷ ஹோமம். இந்த ஹோமம் வந்து என்ன அப்படின்னா 9லேருந்து 11 மணி வரைக்கும் டெய்லியும் நடக்குது. ஆஃப்லைன்லேயும் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 50 போல் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போது சம்மர் லீவு அண்ட் வீக்கெண்ட்லாம் போனோன்னா கொஞ்சம் டஃப்பு தான் இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு. இப்போ சடனாக நம்ம அடுத்த மாதம் ஒரு டேட்டு பிளான் பண்ணுறோன்னா இந்த தரிசனத்தில் போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஹோமம் வந்து அட்டன் பண்ணணும். 9 மணிக்கே அங்கே இருக்கணுமானா நம்ம 10 மணிக்கு கூட போகலாம். சில பேருக்கு உங்களுக்கு பஸ்ஸு லேட் ஆகும், இல்லை ட்ராவலில் அங்கே போக லேட் ஆகும். ஆனால் ஹோமம் முடியறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி சீல் வச்சு சைன் வாங்கினீங்கன்னா தான் 300 ரூபா கியூ வழியால் உங்களால் அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து 300 ரூபா தரிசனம் தான். 2 பேர்த்துக்கும் சேர்த்து 1600 ரூபா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நபருக்கு 800 ரூபா, ஹோமத்துக்கு 500 ரூபா, 300 ரூபா தரிசனம் சேர்த்து 800 ரூபா. 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்கள நம்ம வந்து கூட்டிகிட்டு போகலாம், அவங்களுக்கு எந்த டிக்கெட்டுமே தேவையில்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜூன் மாதத்துக்கான 300 ரூபா டிக்கெட்டோட கடைசி வாய்ப்பு. இது இல்லாமல் உங்களுக்கு பத்மாவதி தாயார் கோவிலோட ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் ஜூன் மாதத்துக்கு வேணும்னா அது 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு டிடிடியோட மற்ற கோவில்களுக்கான லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ திருச்சானூரில் நீங்கள் வந்து ஒரு கல்யாணோற்சவம் பார்க்கணும், இல்லை ஒரு சுப்ரபாத சேவை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கூட புக் பண்ணிக்கலாம். அந்த ஆன்லைன் புக்கிங் வந்து 26ஆம் தேதி 10 மணிக்கு, ஹோமம் டிக்கெட்டும் 26ஆம் தேதி 10 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான டிக்கெட் புக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டு. உங்களுக்கு என்ன தரிசன டிக்கெட் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இதில் புக் பண்ணிக்கலாம்.
நீங்கள் புக்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்லேயே பண்ணிக்கலாம், இல்லை ஆப்லேயே பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த முறை ஆப்லாம் வந்து நிறைய அப்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்கங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரு புக்கிங்க்கும் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது இன்றைக்கி வந்திருக்க லேட்டஸ்டான அப்டேட்டு. இதுக்கு அடுத்தது வந்து இன்றைக்கி நம்ம தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஒரு 6 நாட்கள் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அப்படின்னாலுமே நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு ரெகுலராக வந்து டெய்லியும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் தர்ஷன் போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நேற்று வந்து 74,020 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் 14 கம்பார்ட்மெண்ட்டும் சுமார் 8 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடியோட அப்டேட். ஸோ அவங்க வந்து டெய்லியுமே கொடுப்பாங்க தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது. அதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 8 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 2லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஆகலாம். 2ங்கிறது 3 கூட ஆகும், முன்ன பின்ன இருக்கலாம். 300 ரூபா தரிசனத்துக்கும் மினிமம் 2லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஆகலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் சனி ஞாயிறு உங்களுக்கு வந்து க்ரௌடு வந்து இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இன்றைக்கி டோக்கன் பொறுத்த வரைக்குமே பார்த்தோன்னா எஸ்எஸ்டி ஸ்ரீவாரிமெட்டில் காலையில் ஒரு 6:50 ஸ்டேட்டஸ்க்கெலாம் பார்க்கும்போது டோக்கன்ஸ் வந்து ஒரு 3000 டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டுக்கு வந்து காலையில் 6 மணிலேருந்து டோக்கன் கொடுப்பாங்க. மற்ற கவுண்டர்ஸில், அதாவது எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் நமக்கு முதல் நாள் நைட்டு வந்து 8 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 7 மணிக்கெலாம் கூட கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் டோக்கன் வேணும்னா வாங்கிட்டு தரிசனம் பார்க்கலாம், இல்லை நேரடி சர்வ தரிசனம் போகலாம். நீங்கள் ஆன்லைனில் எந்த டிக்கெட்டும் புக் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு எஸ்எஸ்டி டோக்கன் ட்ரை பண்ணுங்கள். அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நேரடி சர்வ தரிசனம் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இப்போ ரீசெண்டாக வந்து டிடிடி முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஏபி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் தொடர்பான ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. திருமலை ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு இந்த 2 தெலுங்கு மாநிலங்களின் எம்பி, எம்எல்ஏ மற்றும் எம்எல்சி ஆகியோரின் பரிந்துரை கடிதங்களை ஏற்றுக்கொள்வதற்கான தற்காலிக முடிவை டிடிடி வந்து எடுத்திருக்காங்க. மே 15ஆம் தேதியிலிருந்து இரட்டை தெலுங்கு மாநிலங்களை சேர்ந்த பொது பிரதிநிதிகளின் பரிந்துரை கடிதங்கள் டிடிடி ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 16ஆம் தேதி முதல் ஸ்ரீவாரி தரிசனம் வழங்கப்படும். ஸோ நாளையிலேருந்து இன்னிலேருந்து அக்செப்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இது ரெண்டுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் லெட்டர்ஸ் எல்லாம் சில டைம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு அடுத்ததாக ஜென்ரலாக திருமலைக்கு தரிசனம் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான கேள்விகள், அதுக்கான பதில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்ககிட்ட டிக்கெட் இல்லை, நாங்கள் வந்து எங்கே டிக்கெட் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் செய்யலை அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டரில் போய்ட்டு டோக்கன் வாங்கிக்கலாம். விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி வளாகம் கவுண்டர்கள் முதல் நாள் நைட்டு வந்து 8 மணிலேருந்து டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னா என்னன்னா, நேரம் ஒதுக்கப்பட்ட சர்வ தரிசனம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தின்படி நீங்கள் போயிட்டு தரிசனம் பார்க்கலாம். அதில் வந்து டைம் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. எங்ககிட்ட எஸ்எஸ்டி டோக்கன் இல்லை அப்படின்னா நாங்கள் தரிசனத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னா நேரடி சர்வ தரிசனம் தான் ஒரே வாய்ப்பு. அப்படி இல்லைனா அதுக்கு வந்து அதிக டைம் ஆகும். நார்மல் டேஸ்னால் ஒரு 8லேருந்து 10 மணி நேரமும், க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னா சுமார் ஒரு 15லேருந்து 24 மணி நேரம் கூட வந்து ஆகலாம். படிக்கட்டுகளில் தரிசன டோக்கன் கொடுக்குறாங்களா அப்படின்னா அலிப்பிரி வழியாக செய்யக்கூடியவங்களுக்கு இல்லை, ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிறவங்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. குழந்தைகள் எப்போது தரிசனம் செய்வார்கள்? தினமும் மத்தியானம் 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் விசேஷ நாட்களில் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம். இது யாரெல்லாம் போகலான்னா, 1 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வச்சு சுபதம் என்ட்ரன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா டிக்கெட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் போகலாம். முன்னாடியே நம்ம வந்து ரூம் புக் பண்ணல அப்படின்னா திருமலையில் ரூம் கிடைக்குமா? ஸோ நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் சிஆர் ஆஃபீஸில் போய்ட்டு வரிசையில் நின்று வாங்கிக்கணும். இது வந்து காலையில் டைமில் போனீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கு டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா தான் தரிசனம் ஈஸியாக கிடைக்கும். ஆஃப்லைனில் இந்த டோக்கன் வந்து கிடைக்காது. 300 ரூபா சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் ஆஃப்லைனில் கிடைக்குமானா ஆஃப்லைனில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த ஹோமம் டிக்கெட் மட்டும்தான். மற்றபடி வந்து கேட்டகரி வைஸ் தான் சில பேத்துக்கு கிடைக்கும். காமனாக எல்லாருக்குமே கிடைக்கணும்னா அந்த ஹோமம் டிக்கெட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆஃப்லைனில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதாங்க இன்றைக்கான முக்கியமான அப்டேட்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய அப்டேட்ஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ரெகுலராக நம்ம சேனலையும் பாருங்கள். நம்மளோட டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனலில் வேணும்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.